எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் ஒன்று மோமோஸ். ஸோ இந்த மோமோஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மோமோஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சில்லி மோமோஸ். ஸோ அந்த மோமோஸை நம்ம ஸ்டீம் பண்ணி ஒரு நல்ல சில்லி சாஸில் அதை கோட் பண்ணி நம்ம இதை சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க இந்த சில்லி மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் செய்ய முதல்ல மேல் மாவு செய்யணும். இதுக்கு அகல பாத்திரத்தில் 2 கப் மைதா, உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றணும். மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷம் பிசைங்க. பாருங்க, மாவு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டைகளாக பிரித்து நல்லா ரோல் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து மோமோஸ்க்கான ஃபில்லிங் செய்யலாம். இதுக்கு 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/4 கப் நறுக்கின கேரட், 1/4 கப் நறுக்கின பீன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1/4 கப் முட்டைகோஸ், 1/4 கப் குடமிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஃபில்லிங்க்கு காய்கறிகளை எவ்வளவு பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கணும். இப்போ ஃபில்லிங் ரெடி, எடுத்து வைங்க. மோமோஸ் செய்ய ஒரு உருண்டை மாவு எடுத்து தேய்ங்க. இதுக்கு நடுவில் செஞ்ச ஃபில்லிங்கை வச்சு ஓரத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இதை நல்லா சீல் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து மோமோஸ் வேக வைக்க குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. மோமோஸை பிளேட்டில் வச்சு குக்கரில் வைங்க. இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது இட்லி குக்கர் இல்லைன்னா ஸ்டீமரில் இதை செய்யலாம். இதை 10 நிமிஷம் வேக வைங்க. மோமோஸ் எப்போ வெந்துருச்சோ எடுத்து வைங்க. அடுத்து அகல பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மோமோஸை ஃப்ரை பண்ணுங்க. மோமோஸை திருப்பி போட்டு லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு போடுங்க. கூட ஒரு வெங்காயம், 1 குடமிளகாய் போடுங்க. இது ரெண்டும் பெரிய துண்டுகளை கட் பண்ணி போடணும். இது 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் ஃப்ரை பண்ண மோமோஸை போட்டு டாஸ் பண்ணுங்க. மோமோஸ் சாஸில் நல்லா கோட் ஆகணும். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி மோமோஸ் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. வாவ், எவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? சூப்பரான சில்லி மோமோஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெஜிடபிள் ஃபில்லிங் பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் ஃபில்லிங்கும் வச்சு இதை செய்யலாம். இது வந்து ஒரு பிளெயின் மோமோஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சாஸில் கோட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.